ஹலோ எவ்ரிவன். இந்த எபிசோடில் சுகர் பற்றி பார்க்கலாம். சுகர் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே பயமுறுத்துறது தான் பண்ணுவாங்க முதல் வேலையாகவே. அப்படி பயமுறுத்துற அளவுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது ஒரு டாக்டர் ஒருத்தர் சொல்லுவார், வெள்ளை சர்க்கரை விஷம் அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு அது விஷத்தன்மையோடு இருக்குதா? சுகர் பற்றி ஜென்ரலாக எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். அதுலேயும் நிறைய பேர் சுகருக்கு ஆல்டர்னேட்டிவ்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க, தேன் யூஸ் பண்ணுங்கள், பனங்கற்கண்டு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதை பற்றி எல்லாமே சின்ன சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நான் சொல்ல போகிற விஷயங்களை கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக கேளுங்க. ஏன்னா நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நிறைய காரணம் வந்து சுகர் தான் அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. சுகர் என்னெல்லாம் பண்ணுது நம்ம உடம்புக்குள்ளே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இதை பற்றி இன்னும் தெளிவாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முதல்ல சுகருடைய மெட்டபாலிசம் என்னன்னு பார்த்துடலாம். சுகர் நம்ம உடம்புக்குள்ளே போனதும் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு. ஃபஸ்ட் விஷயம், சுகரும் காப்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ எந்த ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்டாலும் அது பிரேக் டவுன் ஆகி நியூட்ரிஷனாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி சுகரும் பிரேக் டவுன் ஆகி நியூட்ரிஷனாக மாறும். கார்ப்ஸ் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா அதோடைய ஃபைனல் ப்ராடக்ட் வந்து மோனோசாக்கரைட்ஸ், அதாவது சிங்கிள் கார்பன் மாலிக்யூல். இப்போ நம்ம பேசுகிறது வந்து ஒயிட் சுகர். ஒயிட் சுகர் வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸான ஆனது. அதனால இது ஈஸியாக பிரேக் டவுன் ஆகி டக்குன்னு நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம்ஸ்குள்ளே வந்துடும். இப்போது பிளட் ஸ்ட்ரீமில் குளுக்கோஸ் வந்ததுக்கு அப்புறமேல் உடனே என்ன நடக்கும்னா, பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணும். ஸோ இன்சுலின் எந்த அளவுக்கு பிளட் குளுக்கோஸ் இருக்கோ அதே வேல்யூ அளவுக்கு இன்சுலின் செக்ரேட் ஆகும். இப்போது இன்சுலின் அந்த பிளட் குளுக்கோஸ் எல்லாத்தையுமே செல்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இப்போது எல்லா இன்சுலினுமே அந்த குளுக்கோஸை செல் அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுவும் நியூட்ரலைஸ் ஆகிடுது. அதனால பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸும் கம்மியாயிரும், அடுத்து இன்சுலினும் குறைஞ்சிருது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்போது எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த செக்ரேட் ஆகக்கூடிய இன்சுலின் லெவல் இருக்குல்ல, இப்போ குளுக்கோஸோட வேல்யூ வந்து ஒரு 10 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, சேம் ஈக்குவலண்ட் அமௌண்ட்டான இன்சுலின் செக்ரேட் ஆகணும் அந்த கம்ப்ளீட் குளுக்கோஸுமே அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அப்படி தேவையான அளவு இன்சுலின் செக்ரேட் ஆகலை அப்படின்னா, கம்மியாச்சுன்னா, இல்லை தேவைக்கு அதிகமாக செக்ரேட் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஹார்மோனல் இஷ்யூ. அந்த நேரத்தில் பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் குறையாது. ஸோ அப்போ தான் அந்த டயபெட்டிக் ஃபார்ம் ஆகுது. இது வந்து டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளினிக்கல் இஷ்யூ. கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் எடுத்து இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க. அது என்ன ஆகுனா, சில பேருக்கு இன்சுலின் செக்ரீஷன் வந்து நடக்காது. அப்போ வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறப்போ அந்த பிளட் குளுக்கோஸை சப்ரஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இப்போது டைப் 2 டயபெட்டிஸ் ஒன்று இருக்குது. அது வந்து லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணது. நம்ம வந்து ரொம்ப செடென்ட்ரிக்காக இருக்கும், ஆக்டிவாக இல்லை, நம்மளுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய பாடி அந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்சுலின் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக குளுக்கோஸை சப்ரஸ் பண்ணாது. அப்போது என்னதான் இன்சுலின் செக்ரேட் ஆனாலும் இந்த இன்சுலினுக்கு வந்து குளுக்கோஸ் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாது. இதை வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சினாரியோ எல்லாமே நம்ம ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் இருக்கிறப்போ, நம்மளுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி பண்ணுறப்போ, நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்றப்போ, இந்த மாதிரியான சினாரியோவில் நம்ம பாடி இன்னும் ஹெல்த்தியாகும், இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டி இன்னும் அதிகமாகும், பாடி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகி பிளட் குளுக்கோஸ் லெவல் சப்ரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ராப்பர் அப்சார்ப்ஷன் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இது வந்து டைப் 2 ரிவர்சிபிள் தான். நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கிறப்போ, பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி பண்ணுறப்போ நம்ம நார்மல் ஆயிடுவோம். அடுத்து இன்னொரு விஷயம், ஜென்ரலாக சுகர் பற்றி இல்லை ஃபுட்ஸ், மெயினாக கார்போஹைட்ரேட் ஃபுட் பற்றி பேசக்கூடிய விஷயம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெஷர்மெண்ட் தான். அதாவது ஒரு ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமேல் எவ்வளோ சீக்கிரம் அது பிரேக் டவுன் ஆகி உங்கள் பிளட்டில் வந்து குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஜென்ரலாக கொடுக்குற சஜஷன் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டை சாப்பிடுங்க, அப்போ வந்து பிளட் சுகர் ரிலீஸ் வந்து டிலே ஆகும், அவ்வளோவா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குளுக்கோஸ் ஸ்பைக் இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போது கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ண தான் செய்யும். ஆக்சுவலாக குளுக்கோஸ் நம்ம உடம்புக்கு தேவை. கார்ப்ஸ் தான் நம்ம உடம்புக்கான ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபியூல். ஜென்ரலாகவே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து நம்ம சாப்பிட்றப்ப நம்ம வந்து கொஞ்சம் கேலரி கம்மியாக தான் இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். காரணம், அந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக இருக்கும். அதோட கேலரி கம்மி தான், வால்யூம் நிறைய இருக்கும், குவான்டிட்டி நிறைய இருந்தாலும் அதோட கேலரி கம்மியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு சீக்கிரமே பசி கம்மியாகிறது. இந்த மாதிரி அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான ஃபுட்ஸை நம்ம ஜென்ரலாக நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸில் வச்சுக்கிறப்ப நம்மளோட கேலரி கன்சப்ஷன் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் இதை ஒரு காரணமாக வச்சு கிளைசிமிக் இண்டெக்ஸ் எதுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூவை பார்த்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வெறும் ஃபுட் பேஸ் பண்ணி மட்டும் வச்சுருப்பாங்க. கிளைசிமிக் லோடுன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அந்த ஃபுட்டுடைய குவான்டிட்டி, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி அந்த ஃபுட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்கன்றது பேஸ் பண்ண தான். ஸோ என்னதான் ஒரு பர்டிகுலர் ஃபுட்டோடைய வேல்யூ ஹையாக இருந்தாலும் அதோடைய கன்சியூமபிள் குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்றப்ப
வேல்யூ வந்து இன்னுமே குறையும். அது பிளட்ல குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ லெவலும் கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோ ஹையாக இருக்காது. இன்னொன்று, ப்ராக்டிக்கலாக அந்த ஃபுட்டை நம்ம எவ்வளோ சாப்பிட முடியும்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து சாக்லேட்டுடைய ஜிஐ லெவல் வந்து 100ன்னு இருக்குன்னா, அதை வந்து நீங்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறீங்க. இப்போ ஒரு 1 கிராம் கன்சியூம் பண்ணுறீங்க, 2 கிராம் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 100ன்ற அந்த வேல்யூ வந்து ஆக்சுவல் வேல்யூ வந்து கம்மியாக தான் செய்யும். அப்படிங்கிறப்ப நீங்கள் கிளைசிமிக் லோடையும் சேர்த்து தான் கன்சிடர் பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க கிளைசிமிக் இன்டெக்ஸை மட்டும் சொல்லிட்டு கிளைசிமிக் லோடை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அடுத்தது அடிக்ஷன்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ வந்து நல்ல டேஸ்ட்டான எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து நமக்கு திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோண தான் செய்யும். அதனால இது வந்து வெறும் சுகருக்கு மட்டும் கிடையாது. நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரியாணி எடுத்துக்கோமே. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு அது திரும்ப சாப்பிட தோணும். இது வந்து நல்ல டேஸ்ட்னால வர்றது. இதை வந்து நம்ம சுகருக்கு மட்டும் அப்ளை பண்ணி சொல்லிட முடியாது. இன்னொரு விஷயம் வந்து சுகர் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கேலரி டென்ஸ் ஃபுட்டு தான். கேலரி டென்ஸ் ஃபுட்டு சாப்பிட்றப்ப நம்ம கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும். டேஸ்ட்டுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் நம்ம வந்து சுகரி ஃபுட்ஸை நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு. இந்த டேஸ்ட்டுன்ற ரீசன்னால தான் நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லையுமே அதை ஆட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பிக்லி அவர் பண்ணியிருந்தார். சாஸ் எடுத்துகிட்டு சாஸில் வந்து 100 கிராம்ஸ்க்கு ஐ திங்க் நியூட்ரிஷன் லேபிளில் ஒரு வேல்யூ எப்போவுமே போட்டிருப்பாங்க. எந்த ஒரு பேக்டு ஃபுட்டாக இருந்தாலும் பின்னாடி நியூட்ரிஷன் லேபிள் கம்பல்சரி கொடுத்துருவாங்க. அதில் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா வந்து ஒரு 100 கிராம்ஸோ இல்லை ஒரு 50 கிராம்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் கிராம் நம்பர் இருக்கும். அதுக்கு எவ்வளோ கேலரின்னு தான் மென்ஷன் ஆகிருக்கும். இது இல்லாமல் சர்விங் சைஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ என்னதான் அது ஒரு 100 கிராம்ஸ்க்கான வேல்யூவாக இருந்தாலுமே, இப்போ சர்விங் சைஸ் வந்து ஒரு 10 கிராம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கு தான் நம்ம கேலரியை வந்து கவுண்ட் பண்ணணும். அப்போ நம்ம இந்த சர்விங் சைஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணணும். சும்மா எடுத்த உடனேயுமே லேபிளில் சுகர்னு போட்டு அழகாக தூக்கி போட்டு போகக்கூடாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எனர்ஜி ட்ரிங்க் இருக்குல்ல, பூஸ்ட், மைலோ, இது பின்னாடி தான் இருக்கக்கூடிய அந்த சுகர் கண்டென்ட்டை பார்த்துட்டு சுகர் பாருங்கள் எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லி விற்கிறாங்க, ஆனால் எவ்வளோ சுகர் இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சுகர் ரொம்ப ஈஸியாக பிரேக் டவுன் ஆகி நமக்கு எனர்ஜி கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக. அதனால தான் எனர்ஜி ட்ரிங்க். அதனால் எனர்ஜி சோர்ஸஸ் வந்து காப்ஸில் இருக்கும். அதுவும் மெயினாக சுகர் வந்து ஈஸியாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால எனர்ஜி ட்ரிங்க்கில் வந்து சுகர் இருக்க தான் செய்யும். அதுவும் அவங்க யாரும் மறைக்கலாம் இல்லை, ரொம்ப தெளிவாக பின்னாடி பேக்கேஜில் போட தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாரும் ஒரு பயத்தை கிளப்புறதான் ஏன்னு தெரில. இப்போ வந்து யாரெல்லாம் குளுக்கோஸை குறைக்கணும் இல்லை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரொம்ப ஜெனரிக்கான ஒரு சஜஷனாக எல்லாரும் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள், சுகரே கெடுதி. இப்போது அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுகர் இப்போ ஒரு டீஸ்பூன் எடுத்து நீங்கள் வாயில் போடுறீங்க அப்படின்னா, அப்படியே அது உடம்புல அப்படியே போகிற வழியில் ஃபுல்லாக அப்படியே ஒரு பாடி பார்ட்டாக அது அப்படியே எரிச்சிட்டோ இல்லை இந்த சைனைட் மாதிரி அப்படியே அந்த பாய்சனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிடும். அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் கன்சியூம் பண்ண ஒரு ஆர்கனும் ஆட்டோமேட்டிக்காக ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டயர்டாக இருப்போம், அப்போ நம்ம குடிக்கிறோம் இந்த குளுக்கோன் டி, அதில் இருக்கிற குளுக்கோஸ் தான். எதுக்குன்னா இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கறதுக்காக. இப்போ நிறைய பேர் வந்து லோ சுகராக இருப்பாங்க, அவங்களாம் சாக்லேட் வச்சுருப்பாங்க. இல்லை சாப்பிடாம இருக்கக்கூடியவங்களும் அது இப்படி பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி லோ சுகர் போகும். அவங்களாம் எதுக்கு இந்த சாக்லேட் இந்த மாதிரியான ஸ்வீட் ரிலேட்டட் விஷயங்கள் வச்சுருக்காங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடம்புக்கு அந்த பிளட் சுகர் கொடுக்கறதுக்கு தான். இது வந்து நமக்கு அந்த எனர்ஜி கொடுக்கும். ஸோ அதனால் எடுத்த உடனேயுமே சுகர் அப்படின்னாலே மோசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுக்க வேணாம். இப்போ சுகர் வந்து மோசம் இல்லைன்னு சொன்ன காரணத்தினால பரவாயில்ல, சுகரோ சுகரி ஃபுட்ஸோ நம்ம சாப்பிட்றது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட வேணாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஃபுட், அதாவது அந்த கிளைசிமிக் லோடுன்னு சொன்னது, ஒரு ஃபுட்டுக்கான குவான்டிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த குவான்டிட்டியில் அந்த லிமிட் இருக்கிற பட்சத்தில் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இன்னொன்று, சுகர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சுகருடைய அளவு ப்ளஸ் நம்ம இப்போ வெளியில் கடையில் இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சுகர் மட்டும் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய மற்ற இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணணும். எல்லா ஸ்வீட்ஸும் மேக்ஸிமம் கேலரி டென்ஸாக தான் இருக்கும். கேலரி டென்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு அளவுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமேல் நமக்கு போதும்னு தோன்றது என்னென்னா அந்த சேஷியேட்டி லெவல்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து ஃபுல்லாகிடும் வயிறு, நம்ம போதும்னு சொல்லி நம்ம நிறுத்துவோம். நம்ம இந்த ஒரு லெவல் வந்து சுகரி ஃபுட்ஸ்லையோ இந்த ஸ்வீட்ஸில் இதுலலாம் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப கம்மி. அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம ஓவர் ஈட் பண்ணுறதுக்கு. அதனால எப்போவுமே ஃபுட்டுக்குன்னு ஒரு குவான்டிட்டி வச்சுக்கோங்க. குவான்டிட்டினா பீஸ் கணக்குலையோ இல்லை மெஷர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஒரு 20 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் அந்த மாதிரி மெஷர் பண்ணி இப்படி ஒரு குவான்டிட்டி வச்சு அது எவ்வளோ கேலரின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவு கன்சியூம் பண்ணுறது வந்து கண்ட்ரோலில் பண்ண முடியும் நம்மளால்.
பசிக்குது அப்படின்னு சொல்லி ஸ்வீட் சாப்பிடாம, ஓகே நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்றதுக்காக அந்த ஒரு லிமிட்டோட வச்சுக்கிறதும், பசிக்குது அப்படின்னா நீங்க உங்களுடைய ஹங்கர் லெவல கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஃபுட்ஸ் அந்த மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும். இதில இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னதான் நம்ம வந்து ஒரு ஃபுட்ட மெஷர் பண்ணி எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, எத்தனை கவுண்ட் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டாலுமே, இதுதான் இதோட கேலரின்னு நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அன்லெஸ் அன்டில் நம்ம அத குக் பண்ணாம, என்னென்ன இன்கிரியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாது. அந்த இடத்துல இதோட கேலரி இவ்வளோ தான் இருக்குன்றதும் நம்மளால கன்ஃபார்மா சொல்லிட முடியாது. ஒரு சில பேக்கேஜ்டு ஃபுட்ஸில அதிலேயே லேபிள்ல போட்டிருப்பாங்க. அத நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில நம்ம போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி ஒரு லிமிட்ல வச்சுக்கிறது தான் எப்பவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குளுக்கோஸ் ஸ்பைக்குக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. சிம்பிள் கார்ப்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். நம்ம வந்து சிம்பிள் கார்ப்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்க. காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு டாக்டர் பால் அவர்லாம் சொல்லுவாரு. எந்த ஒரு கார்ப் எடுத்தாலும் அது பிரேக் டவுன் ஆகி ஃபைனலா நமக்கு வந்து பிளட்ல குளுக்கோஸ் வரத்தான் போகுது. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சேஷியட்டி லெவல் வந்து அதிகம். ஸோ அதனால உங்களால நெறைய சாப்பிட முடியாது. அதாவது அட்லீஸ்ட் ஓரளவுக்கு உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோமே. இதே வந்து சிம்பிள் கார்ப்ஸ் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப கேலரி டென்ஸ். இதுதான் டிஃபரன்ஸே தவிர, காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் வந்து பிளட்ல குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணாது அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சுகரை டோட்டலா அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு டைப் 1 டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு டாக்டர் அட்வைஸோட நீங்க பண்றது தான் கரெக்ட். நீங்களா ஒரு ஜெனரிக் சஜஷன் இருக்கு அப்படின்றதுக்காக அது எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. எல்லாருமே அதை எடுத்து அதை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. இதுவே டைப் 2 டயபிட்டிஸா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சரியில்ல, செடன்ட்ரிக்கா இருக்கீங்க, ஆக்டிவா இல்ல, ஹெல்தியான ஃபுட் சாப்பிடாத பட்சத்தில, நீங்க ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல்குள்ள போகணும். நல்ல எக்சர்சைஸ் பண்றது, ஃபுட் கண்ட்ரோல் கொண்டு வரது, உங்களுடைய பாடி ஃபேட் பெர்சன்டேஜை கம்மி பண்றது. இதுவே உங்களுடைய டயபிட்டிஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணிடும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டயபெட்டிக்குடைய இனிஷியல் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு சிம்ப்டம்ஸும் தெரியாது. பட் அதுவே அவங்களோட லைஃப் ஸ்டைல மாறி ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 5, 6 வருஷம் போயிடுச்சு அப்படின்னா, அப்புறம் அது ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு ஒரு கிளினிக்கல் இஷ்யூவா மாறும். இல்லைன்னா அந்த ஹெச்பிஏ1சி அந்த வேல்யூ வந்து ரொம்ப ஹை ஆயிரும். அந்த டைம்ல நீங்க இமிடியேட்டா நீங்க நார்மல் பண்ணணுன்ற காரணத்துக்காக கம்பல்சரி உங்கள வந்து சுகர் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிருவாங்க. அதுக்கு தான் இனிஷியலாவே நீங்க ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. உங்க ஹேண்ட்ல இருக்கட்டும். எந்த அளவுக்கு சாப்பிடுறீங்க, நீங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கீங்க எல்லாமே. நமக்கு இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கலைல்ல, நம்ம எவ்வளோ ஹெல்தி அப்படின்னு சொல்லி யாரும் மைண்ட் செட் பண்ணிக்க வேண்டாம். ஒரு ஜென்ரலான ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஒரு நல்ல ஃபுட் கண்ட்ரோல்ன்றது வந்து எல்லாருக்குமே தேவை, எல்லாருக்குமே நல்லது தான். இந்த ஆல்டர்னேட் சொல்லுவாங்க நெறைய பேரு. ஒயிட் சுகர் தான் கெடுதி, நாட்டு சர்க்கரை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. தேன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. எக்ஸாம்பிள் வந்து அதிகமா சொல்லக்கூடிய விஷயம் இந்த கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் தான். இப்போ நம்ம அதோடைய கேலரி வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சுகருடைய 100 கிராம்ஸ்க்கான கேலரி எவ்வளோனா 385 கேலரிஸ். இதுவே வந்து ப்ரௌன் சுகர் பார்த்தீங்க அப்படின்னா 375. அடுத்து வந்து ஜாங்கிரி அது வந்து 100 கிராம்ஸ்க்கு எவ்வளோனா 375. கிட்டத்தட்ட அதுக்கும் இதுக்கும் எவ்வளோனா ஒரு 10 கிராம் தான் டிஃப்ரென்ஸ் வருது. அதனால கேலரி வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. இப்போ ஒயிட் சுகரை விட இப்போ மற்ற விஷயங்கள்ல வந்து சின்ன சின்ன மினரல்ஸ் ஆர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கான வேல்யூஸ் இருக்கும். பட் அது அந்த அளவுக்கு பெரிய வேல்யூ கிடையாது. அது நம்ம வேற ஆப்ஷன் மூலமாகவும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதனால ஒயிட் சுகருக்கு ஆல்டர்னேட்டா நான் வேற ஆப்ஷன் நான் போறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இந்த நாட்டு சர்க்கரையோ மற்ற விஷயங்களை விட ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். காரணம் அதோடைய கேலரி ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ அதுவே நிறைய பேர் கேட்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அப்படின்னா அதான் கார்சிஜெனிக்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறப்ப அது கேன்சர் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஃபுட் குரூப் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அதாவது நிறைய விஷயங்களை அவங்க அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஊறுகாய் இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் எந்த ஒரு ஃபுட்டுக்குமே டோசேஜ்னு ஒன்று இருக்குது சரிங்களா. அந்த டோசேஜை மீறி போகிறப்ப மட்டும்தான் அது பிரச்சனையாகுமே தவிர, அந்த டோசேஜ்குள்ளே இருக்குன்றப்போ அது பிரச்சனையே கிடையாது. நிறைய பேர் என்னென்னா அந்த டோசேஜ் வேல்யூன்றதை சொல்கிறதே கிடையாது. டைரெக்டாக அந்த கன்க்ளூஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு இது உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு எல்லாரையும் பயமுறுத்திட்டு போயிடுறாங்க. இப்போ ஃபுட் சேஃப்டி குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினாக அவங்க கார்சிஜெனிக்னு சொன்னது வந்து அந்த ஆஸ்பர்டாமே அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் தான். அது வந்து அதாவது 1 கேஜி பாடி வெயிட்டுக்கு 40 மில்லிகிராம்ஸ். அப்படி பார்த்தா 60-70 கேஜி இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு 3000-3500 மில்லிகிராம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 டயட் கோக்குக்கு ஈக்குவல். ஏன்னா ஒரு டயட் கோக்கில் வந்து ஒரு 200 மில்லிகிராம்ஸ் ஆஸ்பர்டாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் டெய்லி கன்சப்ஷனுக்கு. நீங்கள் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும் சரிங்களா. இப்போ எடுத்தோடனே அதான் இவ்வளோ சொல்லிட்டாங்களே, அப்போ நான் எவ்வளோ வேணாலும் நான் பம்ப் அப் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறது கிடையாது. இது வந்து ஒரு ஃபுட் சேஃப்டி வேல்யூ.
இதை தெரிஞ்சுக்கிட்டு பயப்படாமல் நம்ம இருக்கிறது தான் முக்கியமே தவிர, இதனால பிரச்சனை, அதனால பிரச்சனைன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இப்போது இதை விட வந்து ஸ்டீவியாவுடைய வேல்யூ இன்னுமே கம்மி. ஸோ அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்டர்னேட் தானே தவிர, உங்களால் சுகரை வந்து கண்ட்ரோல்டாக எடுத்துக்க முடியுன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக சுகரவே நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். பட் சுகர் நம்மளை வெயிட் போட வச்சிரும், நமக்கு ஃபேட் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு பயம் தேவையில்லை. ஏன்னா அது அப்படி பண்ண போகிறது கிடையாது. உங்களுடைய ஓவரால் கேலரி இன்டேக் அதிகமாகிறப்ப மட்டும்தான் நீங்கள் ஃபேட் கெயின் பண்ண போகிறீங்க. எல்ஸ் சுகர் மட்டும் நம்மளை குண்டாக்கிட்டுலாம் போகாது. சுகருக்கான ஆல்டர்னேட் என்ன அப்படிங்கிறதும் நான் முன்னாடி சொன்னேன். நான் இனிமேல் யாராவது சுகர் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லாம் வச்சு உங்களால் ஓரளவுக்கு டீட்டெயிலாக பேச முடியும். உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வேறு யாராவது ஒருத்தவங்க ரீல் போட்டாலோ இல்லை யூடியூப்பில் ஒரு லிங்க் இருந்துச்சுனாலும் உங்களால் ப்ராப்பராக கொஷின் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கன்க்ளூஷன் என்ன, சுகரை எல்லாரும் டோட்டலாக அப்படியே அவாய்ட் பண்ணணும், அவாய்ட் பண்ணால் தான் உங்களால் ஃபேட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஓவரால் கேலரி கண்ட்ரோல் இருக்கிறப்ப தாராளமாக நடக்கும். என்ன ஒரு விஷயம், இந்த சுகரி ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் கேலரி டென்ஸ், அதனால் குவான்டிட்டி வச்சு பார்த்து கரெக்டாக சாப்பிடுங்க. ரொம்ப ஓவர் கன்சப்ஷனோ ரொம்ப ஃப்ரீக்வன்சி ரிப்பீட் பண்ணுறதோ அப்படி பண்ணாமல் இருக்கிறது வந்து பெட்டர். உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். எதாக இருந்தாலும் எடுத்த உடனேயுமே உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறியா, முதல்ல சுகரை கட் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு சஜஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம், சாப்பிட்டே ஃபேட் லாஸ் பண்ணவும் செய்யலாம். எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.